வணக்கம், வெல்கம் டு சக்தி யுனிதா கேபிள் நெட்வொர்க். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிபிசி அதாவது சிக்னல் ஃபயர் இந்த மிஷினுக்கு எலக்ட்ரோட தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம மிஷினை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எலக்ட்ரோட் லைஃப் இஸ் அபவுட் டு எக்ஸ்பயர், ப்ளீஸ் ரீப்ளேஸ் இட் வித் ஒரிஜினல் எலக்ட்ரோடு இன்னும் நமக்கு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா 2996 ஸ்ப்ளைசிங் வந்து நம்ம பண்ணிட்டோம். இன்னும் 4 ஸ்ப்ளைசிங் தான் பண்ணலாம். இந்த 4 ஸ்ப்ளைசிங் பண்ணலாம், பட் நம்ம அதுக்கு முன்னாடியே சேஞ்ச் பண்ணுறோம், சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வாங்க நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த கிளிப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கலட்டுற மாதிரி இருக்கும். இது சேஃபாக கழட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற கிளிப்பையுமே கழட்டிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இதில் 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஸ்க்ரூவுமே நம்ம ரிமூவ் பண்ணணும். சாரி, ரிமூவ் பண்ணிவிட்டு இதை புஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைட் வந்து நமக்கு பேக்கில் வந்துடும். அவ்வளோதான், லைட் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ஸ்க்ரூவுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதுலேயுமே ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இதை சேஃபாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதில் எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டரில் இதான் நமக்கு எலக்ட்ரோடு பார்த்திங்கன்னா தெரியும். இது ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தை ரிமூவ் பண்ணலாம். இந்த லைட்டை வந்து கொஞ்சம் சேஃபாக ரிமூவ் பண்ணுங்கள். அவ்வளோதான், வந்துடுச்சு. இப்போ நம்ம இருக்கிற எலக்ட்ரோடு வந்து மிஷினோட வந்தது. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு 3000 ஸ்ப்ளைசிங் வந்து பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இன்னொரு சைடில் இருக்கிற எலக்ட்ரோடு. இதில் இந்த ஸ்க்ரூவை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இதுதான் எலக்ட்ரோடு. இதில் உள்ள இருந்த ஹீட் சிங்கு. இப்போ நம்ம புது எலக்ட்ரோடை எடுத்துக்கலாம்.
இது நமக்கு பாக்ஸோட வந்து, அதாவது மிஷினோட வந்த எலக்ட்ரோடு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 4000 ரூபா கிட்ட வரும். இது நம்ம மாட்டிட்டு நம்ம சிக்னல் ஃபயர் ஆப்பில் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். வாங்க நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கவரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுங்கள், ஏன்னா எலக்ட்ரோட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எந்த சைடு வரும்? நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரோட்லேயுமே அந்த டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ இந்த எலக்ட்ரோடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 லைட் உள்ளே வர்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து இந்த ஒரு லைட்டு மட்டும்தான் உள்ளே வர்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அதை வச்சே நீங்கள் எது கரெக்டான சைடில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் இந்த லைட்டை இதில் வச்சு புஷ் பண்ணிடலாம், அவ்வளோதான். புஷ் பண்ணிவிட்டு சேம் அதிலேருந்து அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு சைடு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். எலக்ட்ரோடை வந்து நம்ம இப்போ ஃபிட் பண்ணிட்டோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கப்புறம் நம்ம இந்த மேலே இருந்த கவரை க்ளோஸ் பண்ணிடலாம். இதுலேயுமே நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறதுல இந்த சிங்கிள் எல்இடி இருக்கனால ஒரே ஒரு இது தான் இருக்குது. பாரு எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. ரைட் சைடில் இருக்கிறதுல வந்து நமக்கு 2 எல்இடி இருக்கிறதுனால இது வந்து ரைட் சைடு வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம சிக்னல் ஃபயர்னு சொல்லி ஒரு ஆப் வந்து இருக்குது. இதுதான் இதில் இருந்த ஓல்டு எலக்ட்ரோடு. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அந்த எட்ஜு வந்து ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 3000 ஸ்ப்ளைசிங் தான் வருது. நமக்கு ஃபிஜிகிராலெல்லாம் 5000 ஸ்ப்ளைசிங் கிட்ட வரும். அது ரேட்டும் கம்மி. இது வந்து 3000 ஸ்ப்ளைசிங் தான் வருது, ரேட்டும் அதிகமாக சொல்கிறாங்க, என்னன்னு தெரியலை. இப்போ நம்ம இதை புது எலக்ட்ரோட போட்டோம். புது எலக்ட்ரோட நம்ம சிக்னல் ஃபயர் ஆப்பில் போய் ஆக்டிவேட் பண்ணணும் இந்த கியூஆர் கோடு மூலமாக. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம மொபைலில் சிக்னல் ஃபயர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ப்ளூடூத் வழியாக மிஷின் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆக்டிவேட் எலக்ட்ரோடு இதில் வந்து ஸ்கேன் டு வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும். இது கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி
இதாகும். வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா மிஷின்லேயுமே நமக்கு அப்டேட் ஆயிரும். ஆக்டிவேஷன் செக்ஷன் வந்துருச்சு. நமக்கு இப்போ மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரிமைன் 3000 வந்து நமக்கு அப்டேட் ஆயிடுச்சு. டோட்டல் ஜாயிண்ட் வந்து நம்ம 2996 ஸ்ப்ளைசிங் வந்து நம்ம இந்த மிஷினில் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த ஆப்புக்குள்ளே டீட்டெயிலு. இதிலே உங்களுக்கு நீங்கள் எல்லா இந்த மிஷினை பற்றின எல்லா டீட்டெயிலுமே இந்த ஆப்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது ஹீட்டிங் டைமு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த சிக்னல் ஃபேர் ஆப்பை வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்டேட் எதுவும் வந்துச்சு அப்படின்னாலுமே இந்த ஃபைமர் அப்டேட்டை கொடுத்தீங்க அப்படின்னா மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைலில் இருந்து அப்டேட் ஆயிரும். இப்போ நம்ம இதில் ஸ்ப்ளைசிங் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எலக்ட்ரோட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ளைசிங் பண்ணியிருக்கிறோம். இதான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளைசிங்கு. கீழேயுமே நமக்கு ரிமைனில் 2999 சேஞ்ச் ஆயிடுச்சு. லாஸ்ட்டுமே நமக்கு 0.00 சேஞ்ச் ஆயிடுச்சு. பெர்ஃபெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. இவ்வளோ தான். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க மூலமாக நம்ம இந்த டிபிசி சிக்னல் ஃபயர் மிஷினுக்கு எப்படி எலக்ட்ரோட் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன்.